இப்பொழுது அவங்க சொன்ன அந்த வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லி இருக்கிறது போல, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. நீங்க தான் அது. மற்றவங்க எல்லாம் சினிமாக்காகவும் குதிரைகளுக்காகவும் யுத்தங்களுக்காகவும் மேன்மை பாராட்டி கொண்டு உலகம் பூரா சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க வந்துட்டீங்கன்றதே உங்களுக்கு ஜெயம்தான். நீங்க பாடத்துல எழுத போறீங்களோ எழுத போகலையோ, ஆண்டவருடைய சமூகத்திற்கு உங்களுடைய முழங்கால்களை முடக்கி நீங்க வந்து விட்டதே உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுப்பார். இங்கிலீஷ்ல our God is a great big God அந்த பாட்டு தெரியுமா? உங்க ஸ்கூல்ல ஸ்கிரிப்சர் கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க, சண்டே கிளாஸ்ல. our God is a great big God. சரி, in the name of Jesus அதுவும் தெரியாது. இயேசு என்ற நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. In the name of Jesus, enemy will stand before. In the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of இன்றைய தினத்துல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை பேச வேண்டும் என்று நான் தேவனிடத்துல கேட்டேன். அவர் ஒரு வார்த்தையை மாத்திரம் எனக்கு இன்றைக்கு இப்பொழுது கார்ல வந்து கொண்டு இருக்கிற நேரம் இந்த பட்டு ரோடுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு வார்த்தை காண்பித்தார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாயும் அதிசயமாயும் காணப்பட்டது. அது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்றே உறுதியாய் நான் நினைத்து நான் உங்களுக்காக அதை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். ஹல்லேலூயா.
எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். போகிறது பிள்ளைகள் பரீட்சைக்காக, குதிரைகள் யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டது போல பள்ளிக்கூடங்களிலும் வீடுகளிலும் பெற்றோர்களினால் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அவர்களுக்கு ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் அவர்களோடு கூட நீர் பேச வேண்டிய வார்த்தை என்ன என்று நான் கேட்கும் பொழுது அவர், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தை உங்களுக்காக தேவன் கொடுத்த வார்த்தை. அந்த முதல் வழி சொல்லுகிறது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். பயப்படாதீங்கன்னு சொல்றார். பலத்தோடு கூட இருங்க, தைரியமா இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லா சைட்லயும் பெரியவங்க குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க, குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் படிக்கிற காலத்துல நான் எப்படி படிச்சேன் தெரியுமான்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி போய் பார்த்திருந்தாதான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒருவேளை என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிருக்கலாம், நான் எப்படிலாம் படிச்சேன் தெரியுமாடான்னுவேன். அவன் என்கிட்ட கேட்பான், எப்படி மாமி படிச்சீங்க, வீடியோ எடுத்து வச்சிருந்தீங்களா, காமிச்சிருக்கலாமேனுவான். நான் படிக்கும்போது என்னுடைய கதை எனக்கு தான் தெரியும், எனக்கும் என் ஆண்டவருக்கு தான் தெரியும். கதவை பூட்டிட்டு படிக்கிற மாதிரி உட்கார்ந்து இருப்பேன், படிக்கிற மாதிரி மணிக்கணக்கா உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு வரி கூட படிச்சிருக்க மாட்டேன். எங்க அம்மா நினைச்சிருப்பாங்க, எங்க அம்மா மற்றவங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, என் மகா படிக்கிறா, என் மகா படிக்கிறா, அருமையாய் படித்துக் கொண்டிருக்கிறா, யாரும் எங்க வீட்டுக்கு வராதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் மகா போர்டு எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் யாரும் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் படிக்கவே இல்லை. 10 மாதங்கள் ஓடின, படிக்கவே இல்லை. வீட்டுல பார்த்தா எப்ப பார்த்தாலும் ராகம் தான். படிமா, வெளிய வந்து கொஞ்சம் எட்டி பார்த்துட்டா படிமா, உட்காருமா. அவங்க மட்டும் டிவி போட்டுப்பாங்க, பெற்றோர்கள் மாத்திரம் டிவியை போட்டுட்டு உட்கார்ந்துப்பாங்க. நம்மள மாத்திரம் என்ன சொல்லுவாங்க, உள்ள போய் படிமான்னு. இதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேன், ரூமை பூட்டிப்பேன், உள்ள கேசட் பிளேயரை போட்டு கேட்டுட்டு வாக்மேனை போட்டுட்டு உட்காந்துப்பேன், நல்லா சினிமா பாட்டு கேட்பேன். ஆனா கடைசி ஒரு மாசம் வந்தது பாருங்க. இப்ப நீங்க அந்த கடைசி மாசத்துல நின்றுட்டு இருக்கீங்க இல்லீங்களா, இல்லீங்களா? அடுத்த மாசம் என்னது, பரீட்சை. இன்னும் எத்தனை நாள் இருக்கு உங்களுடைய பரீட்சைக்கு? 38 நாளா? கவுண்ட் டவுன் மாதிரி வச்சிருக்கிறான். 38 நாள் இருக்கிறது. பரவாயில்ல, எனக்கெல்லாம் 30 நாள் தான் இருந்தது, உங்களுக்கு 38 நாள் இருந்தது. என்னுடைய ஆண்டி எனக்கு ஒரு அருமையாக வேதத்திலிருந்து எனக்கு ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்து, நான் கீழ்ப்படிய வேண்டும், வேத வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும்படியாக எனக்கு அவங்க ஒரு சின்ன குட்டி பிரசங்கமே என்னுடைய ரூம்ல உட்கார்ந்து சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நான் அன்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டேன். ஒருவேளை 10 மாதங்கள் 11 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில அந்த 10வது வகுப்பு படிக்கும் பொழுது நான் வேஸ்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா அந்த கடைசி 30 நாள் எனக்கு மிகவும் முக்கியமான நாட்களாய் காணப்பட்டது. அவங்க கணக்கு போட்டு காண்பிச்சாங்க, உன் கையில 12,09,600 நொடி பொழுது உன் கையில இருக்குதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு இருக்குது? 12,09,600 நிமிடம், அதாவது நொடி பொழுதுகள், செகண்ட்ஸ் இருக்குது. இதுல நீ என்ன வேணாலும் செய்யலாம், தலை கீழா நீ எல்லாவற்றையும் மாற்றி விடலாம் என்று சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைகள் தேவ வேதத்திலிருந்து எனக்கு கொடுத்த வார்த்தைகள் உற்சாகமாய் காணப்பட்டது. நான் உண்மையாய் அந்த நாளில் என்னை அர்ப்பணித்தேன், மிகவும் அருமையாய் என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நீர் என்னை மன்னியுங்க, நான் இத்தனை மாதங்கள் நான் என் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணினேன், ஆனா இனிமே வேஸ்டே பண்ண மாட்டேன் ஆண்டவரே. இந்த 30 நாட்களை எனக்கு மிகவும் பிரயோஜனமாய் மாற்றி கொடுங்கள் என்று சொன்னேன். என்னுடைய வாழ்க்கைய கர்த்தர் அருமையாய் ஆசீர்வதிக்க துவங்கினார். அந்த வருஷத்துல நான் எடுத்த மார்க்கெல்லாம் காட்டிலும் நான் அந்த போர்டு எக்ஸாமினேஷன்ல வாங்கின மார்க் டிஸ்டிங்ஷன்ல நான் பாஸ் ஆனேன். கடைசி 30 நாட்கள் நான் மிகவும் கடினமாய் உட்கார்ந்து காலையில விடிய காலையில 3 மணியிலிருந்து நான் படிப்பேன். இரவுல 9:30 தூங்க ஓடிடுவேன். ஆனா 3 மணியிலிருந்து விடிய காலையிலிருந்து நான் படிக்கிற வேகத்தை பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஒருவேளை நீ வேஸ்ட் பண்ணிட்டனே, 10 மாசம் எனக்கு வேஸ்ட் ஆகி போய்விட்டதே என்று நீ யோசிக்க வேண்டாம். கடைசி 38 நாட்கள் உனக்கு இருக்கின்றது. உன்னுடைய பரீட்சைக்கு நீ கொஞ்சம் உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல அழுது உன்னை ஒப்பு கொடுத்து நீ ஜெபித்து உன்னுடைய வேத புத்தகத்துல இரவும் பகலும் நீ அதுல படிக்க நீ ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோ,
நிச்சயமாகவே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை கர்த்தர் வாளாக்காமல் அவர் தலையாக்குவார், உன்னை கீழாகாமல் மேலாவார். எடுத்து வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிங்க ஒருவர். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைக்கு கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தும் வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் நீ மேலாவா என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு, தான் சிருஷ்டித்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதுமே ஒரு உயர்வை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகிறார். எப்பொழுது மனுஷன் உயர்வா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும், மன நிறைவா இருக்க வேண்டும், சமாதானத்தோடும் சௌக்கியத்தோடும் காணப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனா இந்த பழா போன மனுஷங்க தான் ஆதாம் ஏவாள் எப்படி தவறுகள் செய்ய துவங்கினார்களோ, பாவத்திற்குள் மூழ்கினார்களோ, அவர்கள் வழியில் வந்த இந்த மனித குலம்தான் தன்னையே பாவத்திற்குட்படுத்தி கொண்டு தான் உயர்வை பெற வேண்டும் என்ற சிந்தனை ஒரு பக்கம் தன் இருதயத்திலும் மனதிலே இருந்தாலும் அது குறுக்கு வழியில அதை சம்பாதிப்பதற்கு, அந்த உயர்வை பெற்றுக் கொள்வதற்கு, தான் அதை கிட்டி எட்டி சேருவதற்கு பல வழிகளிலே மனிதன் போய்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார், பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தான் சொல்லுகிறார். ஆனா மனிதர்களுடைய சுய எண்ணங்கள் எப்படியாய் போகிறது? மனிதனுக்கும் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றான். அவன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றான். தன் வாழ்க்கையில ஜெயத்தை பெற வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றான். ஆனால் அவன் போகிற வழிதான் அது குறுக்கு வழியாய் காணப்படுகின்றது. ஒரு நேரான வழியில் தேவனை சார்ந்து போகிற தெய்வ மனிதன் ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கை குறித்து நினைப்பானே, ஆனால் அவன் சொல்லுகிறான், அவன் நினைக்கிறான், அந்த தெய்வ மனிதன் நினைப்பான், இது தேவனுடைய சித்தம் என்று ஒப்புக் கொடுப்பான். தேவ கிருபை, நான் உயர்வு பெறுவது தேவ கிருபை என்று சொல்லக்கூடும். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற லாக்கியமும் பாக்கியமும் என்று சொல்லக்கூடும். ஆனால் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிற ஒரு மனிதனை நீங்க போய் கேட்கும் பொழுது, எனக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்யும், உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கதான் செய்யும். இந்த சபைக்குள்ள நீங்கள் வந்து காத்து கடந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பது எதற்காக? என் மகன் உயர்வை பெற வேண்டும், நான் உயர்வடைய வேண்டும், நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகணும், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணும், என் வாழ்க்கையில நான் ஒரு பெரிய நல்ல ஒரு வேலைக்கு நான் போக வேண்டும், நல்ல ஒரு படிப்புக்கு கல்வி துறைக்குள்ள நான் நுழைய வேண்டும் என்றுதான் எல்லாருக்குள்ளும் ஆசை இருக்கும். ஆனா உலகத்தை சார்ந்து இருக்கிற மனிதன் எப்படியாய் நினைக்கிறான்? அவன் தன்னுடைய சுய பலத்தை எண்ணுகின்றான். தன்னுடைய சுய பலன், எனக்கு முடியும், எங்க அப்பா IAS ஆபீசர், இல்ல எங்க அப்பா IPS, எங்க அப்பா கலெக்டர், தனக்குள்ள ஞானம், என் தகப்பனாருக்கு இருக்கிற ஞானம் எனக்கும் இருக்கின்றது என்று தன்னுடைய சுய பலத்தை அவன் நம்புகின்றான். அதன் மூலமாக நான் உயர்வை பெற்றுக் கொள்வேன் என்று அவன் வகை தேடுகின்றான். அவன் சில மனிதர்களை பார்ப்போமே, ஆனால் ராசி பார்க்கிறார்கள், ராசி பலன் பார்க்கிறார்கள். என்னுடைய ராசி நல்ல ராசி, இந்த நேரத்துல நான் கையில ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டேன்னா அது நல்ல ஒரு ராசியான நேரம். அப்பொழுது எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஹால் டிக்கெட் கொடுப்பதற்கு அவங்க ராவு காலம் எல்லாம் பார்ப்பாங்க. ராவு காலம் பார்த்து நல்ல நேரம் எப்பொழுதோ அப்பொழுதுதான் வந்து தான் பிள்ளை கிட்ட ஹால் டிக்கெட்டை கொடுக்கணும் என்று கேட்டுக் கொள்ளுவார்கள். எனக்கு ஒரு நபரை தெரியும். இன்றைக்கு நான் அந்த ஆஸ்பத்திரியில நான் நின்று கொண்டு இருக்கும் பொழுது என் கூட படித்த என்னுடைய நண்பன், அவன் இப்பொழுது ஒரு டாக்டராக அதே ஆஸ்பத்திரியில இருக்கிறார். அவரை நான் தற்செயலாக சந்திக்க நேர்ந்தது என்று அவருக்கு கிட்ட நான் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்க்கு நான் போய்கொண்டு இருக்கிறேன் என்று நான் கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்துவை அறியாத மகன், அவர் சொல்றாரு, பெண்ணை எடுத்துட்டு போய்
பூஜை பண்றதுக்காக சாமி படத்துக்கு முன்னதாக வச்சுப்பாராம். அவருடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு பையனுக்கு எங்க போய் வைப்பாரு? எக்ஸாம் எழுத போற பெண்ணை எங்க எடுத்துட்டு போய் வைப்பாரு? சாமின்னு ஒண்ண வச்சுக்கினே அதுக்கு மேல என்ன செய்யறாங்க? பெண்ணை தூக்கிட்டு போய் வச்சுட்டு அந்த பெண்ணுக்கு சாந்து பூசி விபூதியோ இல்ல ஏதோ ஒன்றை பூசி அது முன்னாடி போய் வைத்து அந்த பரீட்சை இந்த பெண்ணு நல்லா எழுதணுமா. எதற்காக? பெண்ணு நல்லா எழுதணுமா. அந்த அந்த மனிதர் சொல்லுகிறார், அந்த டாக்டர் சொல்லுகிறாரு, என்னவோ அந்த பெண்ணுதான் அப்படியே சக்திமான் மாதிரி எழுத போகுது போல, அதுக்கு போய் பூஜை போட்டு அதுக்கு என்னத்தெல்லாமோ ஒட்டிக்கிட்டு போறாரு என்று சொல்லுகிறார். உலகத்தை சார்ந்த மனிதர்கள் இப்படியாகத்தான் சுய பலத்தை நம்பி இருக்கிறார்கள், பலனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ராசி நேரம் என்று பல விதமான காரியங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அறிவை அவர்கள் நம்புகிறார்கள், தனக்கு வைத்திருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நான் டிபிஐ ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன், என் பையனை எப்படியாவது பணத்தை கொடுத்தாவது நான் ப்ரோமோட் பண்ணி விட்டு விடுவேன். இப்படிதான் அவர் உலகத்திலே சார்ந்து இருக்கிற மனிதனுடைய சிந்தனை போய்கொண்டிருக்கின்றது. தன்னுடைய முயற்சியை அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான், தன்னுடைய உழைப்பை அவன் நம்பிக்கொண்டிருக்கின்றான். என்னால எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லுகின்றான். எனக்கு பல பண பலன் இருக்கின்றது, அதனால் நான் ஒரு உயர்வை நான் பெற்று விடுவேன் என்று சில மனிதர்கள் சொல்லலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்க தான் அவர் விரும்புகிறார் என்று சொல்லுகின்றார். இந்த வாளாக்காமல் நீ தலையாக வேண்டுமே ஆனால், நீ கீழாகாமல் நீ மேலாக வேண்டுமே ஆனால், இந்த 10வது பரீட்சையிலோ இல்ல 12வது பரீட்சையிலோ அல்லது இந்த பரீட்சையை விடுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உயர்வை பெற வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனால், நீங்கள் செய்ய வேண்டிய 3 சிம்பிளான மாதிரியான ஒரு காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்துவிட்டு உங்களுக்காக நான் தனியாக ஜெபிக்க நான் விரும்புகின்றேன். முதலாவது காரியத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமே ஆனால், அதே உபாகமம் 28வது அதிகாரத்துல 1வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் போதும். உண்மையாய் நீ எதற்கு செவி கொடுக்க வேண்டும்? அவருடைய சத்தம். எந்த சத்தத்துக்கு? யாருடைய சத்தத்திற்கு? தேவனுடைய சத்தத்திற்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு, இயேசுவின் சத்தத்திற்கு நீ இன்றைக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். அவர் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்ன தேவன், பலம் கொண்ட திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, பயப்படாதே என்று சொன்ன தேவன் என்ன ஒரு விதிகளை கொடுக்கிறார்? எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். நீ வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அங்க உனக்கு ஒரு விதிமுறை காணப்படும். என்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு ஒரு ஆசிரியை இன்டர்வியூக்காக வந்திருந்தார்கள். சிறிது மாதங்களுக்கு முன்பதாக பிரெஞ்சு படித்த ஒரு ஆசிரியை என்னிடத்துல வந்து சொன்னார்கள், எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று கேட்டார்கள். நான் என்ன சப்ஜெக்ட்னு கேட்கும் பொழுது அவர்கள் பிரெஞ்சு என்று சொன்னார்கள். நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். பிரெஞ்சு படித்திருக்கிறேன், எனக்கு உங்களுடைய பள்ளிக்கூடத்துல எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று சொன்னார்கள். நல்லது, கொடுக்கிறோம் என்றேன். அப்பொழுது உடனடியாக நம்ம பேச துவங்கினார்கள். எனக்கு 10,000 ரூபாய் வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சரி என்று தலையாட்டினேன். அடுத்த ஒரு காரியம் விதியை எனக்கு சொன்னார்கள். நான் 3 மணி நேரம் தான் உங்களுடைய பள்ளிக்கூடத்துல வேலை செய்வேன். அந்த 3 மணி நேரத்திற்கு நீங்கள் எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கும் நான் சரி என்று சொன்னேன். அதற்கப்புறம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் எனக்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், தோராயிரமாய் ஒரு 40 பிள்ளைகள் உங்களுடைய பள்ளிக்கூடத்துல படிக்க கூடும் என்று சொன்னார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, 40 வேணால வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு அழ முடியாது, எனக்கு 20 இல்லைன்னா 15 கொடுங்க, அப்பதான் நானே சொல்லி கொடுப்பேன் என்று சொன்னார்கள். நான் அதற்கும் சரி என்று சொன்னேன். சகோதரிக்கு நல்ல பணம் வேணும், நல்ல உயர்வான போஸ்ட்ல வேணும். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த வருஷம் நீங்கள் எனக்கு 10வது கொடுப்பீர்கள்,
ஆனால் அடுத்த வருஷத்திலே இந்த வருகின்ற ஜூன் மாதத்துல நீங்கள் எனக்கு 12வது வகுப்பு உயர்வை எனக்கு கொடுப்பீர்களா என்று கேட்டார்கள். அதற்கும் சரி என்று நான் சொன்னேன். எல்லாவற்றுக்கும் சரி 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 என்று சொல்லி விட்டு அந்த அம்மாவிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க துவங்கினேன். நீங்கள் பிரெஞ்சு படித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் எந்த ஒரு குவாலிபிகேஷன் என்று நான் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நான் வெறும் டிப்ளமா முடித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். சரி, போகட்டும். இரண்டாவது கேட்டேன், எத்தனை பள்ளிக்கூடங்களிலே நீங்கள் வேலை செய்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். எனக்கு முன் அனுபவமே கிடையாது என்று சொன்னார்கள். எனக்கு முன் அனுபவமே கிடையாது. I don't have experience in teaching. டியூஷனாவது எடுத்திருக்கீங்களா என்று கேட்டேன். இல்லை, நான் டியூஷன் கூட எடுக்கவில்லை என்று சொன்னார்கள். ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆசீர்வாதத்தை மாத்திரம் வேண்டும் என்று ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷியோ நினைக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு கொடுக்க விரும்பும் பொழுது அவர் கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதை கொடுக்க அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆனால் எத்தனை கட்டளைகளை, எத்தனை கற்பனைகளை, இல்லை எத்தனை விதிமுறைகளை தேவன் நமக்கு கொடுப்பார். இந்த நாளிலும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நீ இந்த இடத்திற்கு நீ கடந்து வந்திருக்கிறாய். என் வாழ்க்கையில நான் உயர்வை பெற வேண்டும். 10வது வகுப்புல நான் நல்ல மார்க்கை எடுத்து 90% நான் வாங்கி நான் சயின்ஸ் குரூப்பை எடுக்க வேண்டும். இல்ல நான் 12வது வகுப்பை முடித்தவளாய் இருந்தேன் என்றால் நான் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள, ப்ரொஃபஷனல் காலேஜுக்குள்ள நான் நுழைய வேண்டும் என்றுதான் உனக்கு உயர்வான எண்ணம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆவியானவர் இந்த நேரத்தில் சொல்லுகின்றார், உனக்கு கொடுக்க வேண்டிய உயர்வை கர்த்தர் கொடுக்க தான் விரும்புகின்றார். He wants to bless you, or he wants you to be a blessing. ஆனால் உனக்கு சில விதிமுறைகளை அவர் கொடுக்கின்றார். முதலாவது விதிமுறை அவர் சொல்லுகிற காரியம், அவருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ என்றைக்கு நீ கீழ்ப்படிவானால் அன்றைக்கு உன்னை அவர் வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். You will not be at the bottom of your class, but you will be on the top layer. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுப்பதற்கோ இல்ல டிஸ்டிங்ஷன் எடுப்பதற்கோ, நீ நல்ல மதிப்பெண்களை, நீ விரும்புகிற மதிப்பெண்ணை பெற்று ஒரு அந்தஸ்துள்ள வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையில நீ வாழ விரும்புவேயானால் தேவனுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய பள்ளிக்கூடத்துல 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் என்னுடைய பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனாக படித்த ஒரு மாணவன் ஒரே ஒரு மார்க்ல தான் ஃபெயில் ஆனான். அந்த 12th எக்ஸாமினேஷன்ல அவன் ஃபெயில் ஆனா. ஒரே மார்க்ல 33 மார்க் எடுக்க வேண்டும் என்றால் 32 மார்க் எடுத்து அந்த ஒரே மார்க்கினால் அவன் ஃபெயில் ஆனான். மிகுந்த மனம் உடைந்து போய் அவன் கண்ணீர் விட்டு கதறி அழுதான். அந்த நேரத்துல ஒரு அருமையான டீச்சர், எங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒரு டீச்சர் தேவனை பற்றி அந்த மகனுக்கு சொன்னாங்க. This is not the end, man. இது உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல, இது ஒரு அத்தியாயத்தின் துவக்கம். It's just a beginning for you to go to a successful life. எப்பொழுதும் நாம் யோசிக்க வேண்டும், இந்த 10வதுல ஃபெயில் ஆகிவிட்டால் ஐயோ நாம் சோர்ந்து போய் விடுவோம் என்று. நாம் ஃபெயில் ஆகுவதற்காக வரவில்லை, நாம் உயர்வை பெற வேண்டும், நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று. ஆனால் மிக முக்கியம், இந்த பரீட்சையை காட்டிலும் மிகவும் முக்கியமானது உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை, உன் வாழ்க்கையில நீ உயர்வை பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். தேவன் இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார், ஜீவனையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் மனுஷனாகிய நீனோ நானோ தான் எந்த இதை எடுக்க வேண்டுமோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் மரணத்தை எடுப்பேன், ஆனால் நான் மரணத்துக்கு உட்பட்டவளாய் போகின்றேன். நான் சாபத்தை போய் தெரிந்தெடுப்பேனே, ஆனால் நான் சாபத்திற்கு உட்பட்டு போகின்றேன். நாம் ஜீவனோடு இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. இந்த மகன் ஃபெயில் ஆனதற்காக மிகுந்த துக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீர் விட்டார். அந்த ஆசிரியை சொன்னாங்க, கவலைப்படாத, you can succeed in your life, but I give you one simple condition. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஒரு சின்ன நியூ டெஸ்டமெண்ட் அந்த மகனிடத்துல, அந்த மகனுடைய பெயர் ரிஷிகேஷ், அவனிடத்துல கொடுத்து நீ போ என்று சொன்னார்கள். கடினமாக 3 மாதம் அவன் உழைத்தான், படித்தான். அவன் பள்ளிக்கூடத்துல எடுத்த மார்க்கெல்லாம் காட்டிலும் அவன் அதிக மார்க் எடுத்து அவன் லா காலேஜுக்குள்ள நுழைந்தான்.
இன்றைக்கு சென்னை பட்டணத்துல அவன் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வக்கீலாக அவன் நின்று திகழ்ந்து கொண்டிருக்கிறான். 12 ஆண்டுகள் ஓடி போய்விட்டது. நல்ல ஃபேமஸான ஒரு வக்கீலாக, அட்வொகேட்டாக அவன் இதே சென்னை மாநகரத்துல அவன் புகழ் பெற்றுக் கொண்டிருக்கின்றான். எப்படியாய் நடந்தது? ஓ, என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லவில்லை அவன். All my life is over சொல்லவில்லை. அங்குதான் ஒரு அத்தியாயம் துவங்கினது. அவன் அங்க கான்பிடன்ஸ் விடல, அவனுடைய நம்பிக்கையை விடவில்லை. அவன் தேவன் மீது விசுவாசத்தை வைக்க துவங்கினான். அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. தேவனுடைய வார்த்தையை தினமும் அந்த நியூ டெஸ்டமெண்ட் எடுத்து சாங்ஸ் பகுதி எடுத்து சங்கீதத்தின் புஸ்தகத்தை எடுத்து அவன் 2 அதிக வசனத்தை வாசிப்பானா. புரியவில்லை என்றால் அந்த டீச்சர் வீட்டுக்கு போன் பண்ணி எனக்கு புரியல அந்த வசனத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்பானா. அவங்க சொன்ன உடனே 2 வசனம் தான் படிப்பானா. அவன் உட்கார்ந்து அவனுடைய பாடங்களை படிக்க துவங்கினான். அவனுடைய வாழ்க்கையில வெற்றி பெற துவங்கினான். தன் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய துவங்கினான். நீங்கள் எத்தனை பேரு என்னுடைய பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாமா என்று சொன்ன, போமா உனக்கு வேலையே இல்ல, இப்பதாமா சக்திமான் ஓடிக்கொண்டு இருக்குதுன்றுவேன். இல்லன்னா நாடி ஓடிக்கொண்டு இருக்குமா, டாம் அண்ட் ஜெரி ஓடிக்கொண்டு இருக்குதுமா, சும்மா கடமானுவேன். இல்ல சித்தி ஓடுதம்மானுவேன். எல்லாம் ஓடும் டிவில. அம்மா சொல்ற சத்தம் மாத்திரம் காதுக்குள்ள ஓடாது. கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. கீழ்ப்படிதல் நமக்குள்ள வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, உன்னை வாழாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். இப்படியாக நீ வாழ்வாயானால் தேவனுடைய சத்தத்திற்கு படிக்கிற நேரத்துல படித்துத்தான் ஆக வேண்டும். ஏமாற்றி கொண்டு விட்டு நான் உட்கார்ந்து இருப்போமே ஆனால் நிச்சயமாக நம்மை தலையாக்க மாட்டார். நம்மளை தலையாக்க மாட்டார், மேலாக்க மாட்டார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை பொய்யாய் போய்விடும். நாம் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராய் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். 2வது காரியம் எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய், அதெல்லாம் உன்னை அநேகத்துல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இந்த 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் ஒரு நல்ல சின்ன ஒரு உவமையை இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய ஒரு எஜமான் இருந்தாராம். அவர் ஊருக்கு தூர தேசத்துக்கு போகும் பொழுது ஒரு ஊழியக்காரனை பார்த்து, ஒரு வேலைக்காரன் கிட்ட 5 தாலந்தையும், 2வது வேலைக்காரன் இடத்துல 2 தாலந்தையும், 3வது வேலைக்காரன் இடத்துல 1 தாலந்தையும் கொடுத்து விட்டு அவர் ஊருக்கு தூர தேசத்திற்கு கடந்து செல்லுகின்றார். இந்த 5 தாலந்து வைத்திருந்தவன் அதை மல்டிப்ளை பண்ணி வியாபாரம் செய்து அதை 10 தாலந்தா மாற்றுகின்றான். 2 தாலந்து வைத்திருந்தவனும் அவன் டபுளாக மாற்றுகின்றான். ஆனால் இந்த 1 தாலந்தை கொடுத்தவன் அந்த ஒரு வேலைக்காரன் என்ன செய்கிறான்? பூமியை தோண்டி அதுக்குள்ள புதைத்து வைக்கின்றான். இன்றைக்கும் ஆவியானவர் உன்னோடு கூட பேச விரும்புகின்றார். உனக்கு கர்த்தர் தாலந்துகளை கொடுத்திருக்கின்றார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல அப்பா அம்மா கொடுத்திருக்கிறார், நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல வசதியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பிள்ளைகள் வீட்டுல விளக்கு இல்லாம ரோட்ல போய் வெளியே இருக்கிற விளக்கை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறாங்க. ரோட்ல ஸ்ட்ரீட் லாம்ப்ல படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல தாளந்து, நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வேணும்னு சொன்ன உடனே அம்மா அப்பா என்ன செய்யறாங்க? டியூஷன் கிளாஸ்ல போட்டு விடுகிறார்கள். அருமையான டீச்சரை பார்த்து அது 3000 ரூபாவோ 2000 ரூபாவோ 800 ரூபாவோ அது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. என் மகன் நன்றாக படிக்க வேண்டும். அநேக தாளந்துகளை கர்த்தர் உன்னிடத்துல கொடுத்திருக்கிறார், அநேக கிருபைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார், அநேகமான கிருபைகள். ஆனா கொடுத்திருக்கிற தாளந்தை நீ எப்படியாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? அந்த 5 தாளந்து வைத்திருக்கிறவன் 10 தாளந்தாக அவன் மாற்றி இருக்கிறான். நீ உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீ எப்படியாய் பெருக்கி வைத்திருக்கிறாய்? அந்த மாதிரியான ஒரு வேலைக்காரனை பார்த்துதான் சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான வேலைக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தில் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார்.
ஹல்லேலூயா. அநேகத்தில் ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நீ சிறு காரியத்திலும் உண்மையாய் காணப்பட வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன காரியங்களிலே நீ உண்மையாய் காணப்பட வேண்டும். டீச்சர் கொடுத்திருப்பாங்க, இந்த ரிவிஷன் பேப்பரை, நல்ல சாம்பிள் பேப்பரை எழுதி பாருமா, உனக்கு நல்ல மார்க் வரும் என்று சொல்லுவாங்க. சரி பசங்க மண்டே பூம்பு மாடு மாதிரி ஆட்டிட்டு வந்து விடுவோம். ஆனா வீட்டுக்குள்ள வந்த உடனே டிவி ஓடும், டெஸ்ட் மேட்ச் ஓடும், வேர்ல்டு கப் ஓடும். அதை பார்த்தோன்னா பேப்பராவது கீப்பராவது தூக்கி வீசு அப்படின்னு தூக்கி வீசிட்டு நம்ம உட்கார்ந்து டிவியை பார்த்து கொண்டு இருப்போம். எங்க நம்ம இடத்துல உண்மை? அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவோம், டீச்சர் கேட்பாங்க அந்த பேப்பரை ஒர்க் பண்ணியான்னு. ஆமா மிஸ், அப்படியே 3 மணி நேரம் அந்த சாம்பிள் பேப்பரை நான் எழுதி பார்த்துட்டேன். எங்க உன்னிடத்துல உண்மை இருக்கிறது? எனக்கு ஒரு மாணவியை தெரியும். 12-13 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவள் 8வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள். 8வது வகுப்பு படிக்கும் பொழுது திடீரென்று பிடித்து என்னுடைய அறைக்குள்ள அந்த டீச்சர் இந்த பொண்ணை கூப்பிட்டுக் கொண்டு வந்தார்கள். என்ன என்று கேட்டால், ஒரு கைத்தொட்டை, கையில இருந்த கர்ச்சீப், அந்த கர்ச்சீப்பை விரித்து காண்பிக்கிறார்கள். அந்த கர்ச்சீப் பூரா எழுதி வச்சிருக்கிறார். ஆன்சர் எதுல எழுதி வச்சிருக்கிறார்? கர்ச்சீப்ல, இப்படி கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற கைக்குட்டையில அவள் எழுதி வைத்திருக்கிறார். ஆன்சர் எல்லாம் பிசிக்ஸ்ல அப்படியும் கெமிஸ்ட்ரியிலையும் எழுதி வைத்திருக்கிறார். கையும் களவுமாய் பிடித்து அவளை என்னுடைய அறைக்கு கூப்பிட்டு கொண்டு வந்தார்கள். இது நடந்த சம்பவம் 12-13 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் இப்பொழுது அந்த மகள் 22 வயது உள்ள நிரம்பின ஒரு வாலிப பெண்ணாய் தனக்கு மணவாளன் கிடைக்கும்படியாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில பயங்கர தரித்திரம். அவளுக்கு 2 சகோதரர்கள், தகப்பனார் மரித்து விட்டார். அவள் எந்த ஒரு காரியத்திலும் உண்மை இல்லாமல் காணப்பட்டாள். எப்ப செய்தாலும் காப்பி தான் அடிப்பா, இல்ல திருட்டுத்தனம் தான் பண்ணுவா, இல்ல விட்டு கொண்டு போவா, சாக்ஸ்குள்ள வச்சு கொண்டு போவா, எங்கேயாவது வச்சு கொண்டு போயிருவான், ஜடக்குள்ள கூட வச்சு கொண்டு போயிருக்கிறாள். அது எப்படி என்று எனக்கு புரியவில்லை. காலங்கள் ஓடின. அவள் ஒரு பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிக்கும்படியாக ஒரு காலேஜ், கல்லூரிக்குள்ள அவள் கடந்து சென்றாள். அவள் புத்தி, அதாவது என்ன சொல்றது, தொட்டல் பழக்கம் அப்படி சொல்லுவாங்க. இவளுடைய பழக்கம் 8வது கிளாஸ்ல படிக்கிற பழக்கம் அவள் எதுவரைக்கும் தொடர்ந்து வந்தது பாருங்கள். அவள் ஹோம் சயின்ஸ் படிப்பதற்காக ஒரு நல்ல கல்லூரிக்குள்ள கடந்து சென்றிருக்கிறார். அங்க எங்களை விட்டு எழுதி இருந்தா நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க. எதுல எழுதி இருந்திருப்பா? அவள் துப்பட்டால எழுதிட்டு இருந்தா. அவன் இது நிஜமாக நடந்த சம்பவம் பிரியமானவர்களே. அவளுடைய துப்பட்டாவில நல்லா மெல்லிசான பால் பென்ல அழகா எழுதி இருக்கிறான். மணிக்கணக்கா உட்கார்ந்து எழுதி இருக்கிறான். அந்த மணிக்கணக்காக உட்கார்ந்து எழுதின நேரத்துல அவள் படித்திருந்திருப்பாளே, ஆனால் 2 ஒரு ஆன்சரையாவது எழுதி முடிச்சிருக்கலாம். அன்றைக்கு மாட்டினார். தன்னுடைய கல்லூரியில மாட்டப்பட்டு தன்னுடைய முதல்வரிடத்துல அழைத்து செல்லப்பட்டாள். அவளிடத்துல உண்மை இல்ல. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உண்மையே கிடையாது. அப்பொழுது ஆண்டவர் அவளை ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்மளே முடிவு பண்ணிடலாம், நம்மளே முடிவு பண்ணிடலாம். கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். நமக்கு ஆசையா தான் இருக்கும். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பையன் பேப்பரை நல்லா விரிச்சு வச்சு அப்படி உட்காந்துட்டு இப்படியே எழுதுவான். அதை பார்க்கும்போது நல்லா கொட்டை கொட்டையா அழகழகா எழுதுவான். முத்து முத்தா இருக்கும் அவனுடைய எழுத்து. அது அப்படியே முன்னாடி பார்க்கணும்னு இந்த கண்ணு சொல்லும், இந்த மூளையும் பேசும், பாரு பாரு தப்பு இல்லை. அப்போ நம்ம கண்ணு இங்கேயும் அங்கேயும் பார்க்கும். டீச்சர் போறாங்களா, டீச்சர் போறாங்களா, டீச்சர் அப்படி கொஞ்சம் திரும்பிட்டா போதும், உடனே அப்படி பார்த்து இப்படி எழுதிடுறது. எங்க இருக்கிறது உண்மை? நீ உண்மையோடு இருந்தால் தானே ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ உண்மையாய் கொஞ்ச காலங்களில நீ இருப்பாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில சில சின்ன சின்ன காரியங்களுக்கும் நீ உண்மையாய் காணப்படுவாயானால் அநேகத்துல உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். முதலாவது சொன்னேன், தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார் என்று சொன்னேன். அடுத்த ஒரு காரியம் சொன்னேன், அவருக்கு முன்பதாக நாம் உண்மையாய் காணப்பட வேண்டும். எந்த நேரத்திலும் ரூம்குள்ள தனியா இருந்தாலும் சரி, இருளில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்துல இருந்தாலும், பலர் மத்தியில இருந்தாலும் இல்ல தனிமையா இருந்தாலும், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை உண்மையோடு நாம் செய்வோமே, ஆனால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கின்றேன். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் பார்ப்போம்.
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம் பார்க்கிற ஒரு மிக 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 முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன? அவரிடத்துல காணப்பட்ட ஒரு தாழ்மை. தாழ்த்தும் பொழுது, நம்மை தாழ்த்தி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உயர்வை நம் வாழ்க்கையில கொடுப்பார். நம்மையே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நமக்குள்ள அகங்காரம் காணப்படுமே ஆனால், நமக்குள்ள பெருமை காணப்படுமே ஆனால் தேவன் நம்மை வெறுக்கிறவராய் காணப்படுகின்றார். அது கர்த்தர் அருவருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மைக்கு பின் என்ன வரும்? மேன்மை வரும். கட்டாயம் நீ தாழ்மையா இருக்கும் பொழுது உனக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு காண்பித்து விட்டு சென்றார். எப்படியாய் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நம்மையே நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்கின்றார்? அவர் நம்மை வாளாக்காமல் அவர் தலையாக்குகிறார். அதற்கு தான் தாவீது ராஜா சொல்லுகின்றான், சங்கீதக்காரன் நம்மளுடைய புத்தகத்துல சொல்லுகின்றான், தாழ்மையில் நினைத்தவரை துதியுங்கள். நம்மை தாழ்மையோடு கூட நம்மையே தாழ்த்தி அவர் கரத்துல நாம் ஒப்பு கொடுப்போமே ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த 3 காரியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையை நீ செயல்படுத்த துவங்குவேயானால் தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். உன்னுடைய எல்லா விதமான காரியங்களிலும் அவருக்கு முன்பதாகவும் அவருக்கு மறைவாய் நீ இருக்கும் பொழுதும் கூட நீ உண்மையாய் நீ காணப்படுவே. ஆனால் நீ உன்னையே தாழ்த்தி, பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. எனக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு மாணவி எப்பொழுதும் தன்னுடைய எல்கேஜில இருந்து இப்பொழுது இந்த மாணவி 9வது வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கின்றாள். எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ஆனா அவளுக்குள்ள தாழ்மை இல்லை. அவளுக்குள்ள என்ன இல்ல? தாழ்மை இல்ல. கர்வம், ஆணவம், பெருமை. என்ன அடிக்கிறதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துல ஒருவரும் கிடையாது. எனக்கு மிஞ்சி படிப்பவர்கள் ஒருவரும் கிடையாது. அதனால யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டா. தனியாவே போய் உட்கார்ந்து கொள்ளுவாள். யாராவது ஒரு பொண்ணு, ஏழை பொண்ணோ இல்ல சாதாரணமான ஒரு பெண் அவளிடத்துல போய் எனக்கு இது புரியவில்லை, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு என்று கேட்டால் அதெல்லாம் நீ சார் கிட்ட போய் கேட்டுக்கோ. அங்க எங்க இல்ல? தாழ்மை இல்ல. பெருமை அவளிடத்துல காணப்படுகிறது. பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. நம்மை தாழ்த்தும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் பாதத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை கீழாக்காமல் அவர் மேலாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடுவோம். இப்ப ஜெபத்திற்குள்ள நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் சத்தமாய் பேசாத படிக்கு உங்களையே நீங்கள் தாழ்த்தி தேவனுடைய பாதத்துல சமூகத்துல அர்ப்பணிக்கிற நேரம் இது. It is a time for you to commit yourself. It is the time for you to have a closer relationship with God. உன் தேவனோடு, உன்னை படைத்த சிருஷ்டி கர்த்தரோடு கூட நீ நெருக்கமுள்ள ஒரு அனுபவத்திற்குள்ள வருகின்ற ஒரு நேரம். உன்னை தாழ்த்துவாயா மகனே? உன்னை தாழ்த்துவாயா மகனே? நான் வாழாமல் தலையாக வேண்டும் என்றுதானே நீ சொல்லி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். நான் கீழாக கூடாது, நான் ஃபெயில் ஆக கூடாது, என்னுடைய போர்டு எக்ஸாமினேஷன்ல என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி பெற வேண்டும் என்றுதானே நீ வந்திருக்கிறாய் மகனே. தேவனுடைய சத்தத்தை இவ்வளவு நேரம் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் தேவனுடைய வாழாக்காமல் அவர் தலையாக்க விரும்புகின்றார். கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னுடனே கூட வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். பலன் கொண்ட திட மனதாய் இரு என்று சொல்லுகின்றார். திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இரு என்று சொல்லுகின்றார். உன்னுடைய வாழ்க்கையில இந்த நேரம் மிகவும் பயங்கரமான ஒரு நேரமாய் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக தெரியக்கூடும். ஐயோ, இந்த நாட்கள் எப்பொழுது முடிந்து போகும், இந்த பரீட்சை எப்பொழுது என் வாழ்க்கையில முடிந்து போகும் என்று சொல்லி இருக்கக்கூடும்.
எப்பொழுதுதான் இந்த போர்டு எக்ஸாமினேஷன் முடியும், எனக்கு என்றைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே வரும் என்று சொல்லி நீ காத்திருக்க கூடும். வீட்டிற்குள்ள குழப்பங்கள், நான் படிக்கிற நேரத்தில் என் தாயும் தகப்பனும் இப்படியாய் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, வீட்டிற்குள் சமாதானம் காணப்படவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் நீ. ஆனால் என் தேவன் சொல்லுகின்றார், ஒரு படுக்கையில நீ வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் என் தேவன் பார்த்தவராய் இருக்கிறபடியா உன்னையே நீ அவரிடத்துல நீ அர்ப்பணிப்பாயே, ஆனால் அவர் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்க அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா, தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாயா. என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று ஒப்பு கொடுப்பாயா. இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும். இந்த விசுவாசத்தை வெற்றியாய் சிறந்தறியும், இயேசுவால் எல்லாம் கூடும். ஆம் ராஜா, என் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று நான் விசுவாசிக்கிறோம். தண்ணீரை நீ ரசமாக மாற்றவும் உம்மால கூடும் அப்பா. கண்ணீர் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையும் கூட ஓ ஹல்லேலூயா ஒரு செழிப்பான தோட்டமாய் மாற்ற ஒரு தேவனுக்கு ஆண்டவரே உமக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் அறிவோம் ராஜா. கடலின் மீது நடக்கக்கூடிய ஆண்டவரே வல்லமை படைத்த தேவனை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். என் இயேசுவால எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த நேரத்துல அவர்களுக்காக நீர் மனம் இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா. ஓ கடினமான நேரத்துல இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பயத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கலக்கத்தோடு ஓ என் வாழ்க்கையில என்ன நடக்கும், இந்த தேர்வுல நான் எப்படியாய் பெறுவேன் என்று சொல்லி பிள்ளைகள் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வார்த்தை இவர்களிடத்துல சொல்லப்பட்டதை போல ஆண்டவரே நீர் இவர்களை ஆசீர்வதிக்கவே நீர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறேன். இவர்களை பலம் கொண்டு திட மனதாய் இரு என்று சொல்லுகிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொன்னீரே ராஜா. இப்பொழுதும் இவர்களோடு கூட நீர் கடந்து செல்ல வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் போகிற போற இடங்கள் எல்லாம் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய சமூகத்துக்கு அப்பா இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் அவர்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறபடியா தேவ கிருபை அவர்கள் மீது இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளுக்குள்ளும் இவர்கள் குடும்பங்களுக்குள்ளும் இறங்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். நிரப்பப்பட வேண்டும் ஐயா. பாவத்தோடு கூட நிற்கிறோம் ஆண்டவரே, பாவத்தோடு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. சிறு பிள்ளைகள் என் இடத்திற்கு வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீரேன். இதோ ராஜா இந்த சிறு பிள்ளைகள் உங்களுடைய பாதத்துல வந்து முழங்கால் படியிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வார்த்தையை கொடுத்து நீர் அனுப்புகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். புதிய காரியத்தை இவர்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஏதேனின் தோட்டத்தை போலவும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டுல அநேக நாட்களை மாதங்களிலே நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேனே என்று கதறிக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த நேரத்துல கடைசி நிமிஷமாக இருந்தாலும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று இவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா உம்மீது அவர்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு போதும் வெட்கமடைந்து போனதில்லை ஆண்டவரே. இவர்கள் இந்த இடத்திற்கு ஓடி வந்து என் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறபடியா இவர்கள் முகங்கள் வெட்கமடையாத படிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்.
கர்த்தர் இவர்களுடைய தலையை நீர் எண்ணெயினால் அபிஷேகிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆனந்த தைலத்தினால் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்கள் மூலமா இவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய நான் இயேசுவின் நாமத்துல இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கும் இவர்களுடைய குடும்பங்களுக்கும் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் அப்பா. என் இயேசுவை தேடி வந்த பிள்ளைகளின் முகங்கள் வெட்கமடையாத படிக்கு கர்த்தர் இவர்கள் தலைகளை உயர்த்தி நிமிர்ந்து நிற்க வைக்கும்படியாய் நான் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள், போராட்டங்கள், தாய் தகப்பன் இடையில இருக்கின்ற சமாதான குறைச்சல்களை கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. இந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு சமாதானம், பிள்ளைகள் படிக்கிற நேரங்களிலே சமாதானம் காணப்படட்டும். இரவுல படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆண்டவரை முழிப்பாய் இருந்து படிக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்க ராஜா. கர்த்தருக்கு மாத்திரமல்ல, தன் பெற்றோருக்கும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு குணாதிசயத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும், கிருபையை கொடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க. அடுத்த ஆண்டு இதே சபையில இந்த பிள்ளைகள் மறுபடியும் வந்து நின்று என் தேவன் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி என் தேவனுடைய நாமத்தை மாத்திரமே இவர்கள் மகிமைப்படுத்தட்டும் ராஜா. மகிமையாய நாமத்தையே உயர்த்தி கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்தி கொள்ளுங்க சுவாமி. இவர்களை உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் நிற்க வையுங்க ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. தேவன் ஒளி வந்தது என்று சொல்லி இவர்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து அனுப்புங்க. தனிமையாய் செல்லாத படிக்கு, வெறுமையாய் இவர்கள் திரும்பி செல்லாத படிக்கு, வந்த வண்ணமாய் இவர்கள் திரும்பி கடந்து செல்லாத படிக்கு தேவ சமாதானத்தோடு தேவ ஆசீர்வாதத்தோடு இயேசுவை தங்களோடு கூட கூட்டி சென்று செல்லுகிற பிள்ளைகளாக தங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு சமாதானத்தை இவர்கள் எடுத்து செல்லும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். To have you inside, all I need to do is follow you wherever you lead and do what you ask me to. I don't need to have a plan in hand, I don't need to have the end inside. All I need to do is follow you wherever you lead and do what you ask me to. Trusting you, Lord, with all my heart, following you all my days. Whether I can't understand, I acknowledge you. You know my way. I don't need to have a plan in hand, I don't need to have the end inside. All I need to do is follow you wherever you lead and do what you ask me to.
to have a plan in hand. I don't need to have the end inside. All I need to do is follow you wherever you lead and do what you ask me to. I don't need to have the end inside. I don't need to have the end inside. All I need to do is follow you wherever you lead and do what you ask me to. So I'm pressed on every side. I am not in this stage. Nothing new will carry me to where I see where you're leading me. I don't need to have a plan in hand. I don't need to have the end inside. All I need to do is follow you wherever you lead and do what you ask me to. வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம் நான் ஸ்டாப் ப்ரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை. சகோதரர் வினித் மற்றும் சகோதரி வினிதாவின் வல்லமையான துதி ஆராதனையும் போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.